சுதந்திரம் அடைந்த அன்று நாம் எல்லாம் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று அரசியல் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த மக்களுக்கு பொருளாதார சுதந்திரம் என்று கிடைக்கிறதோ அன்றுதான் முழு சுதந்திரம் கிடைக்கும் என்று தலைவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த பொருளாதார சுதந்திரம் 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் கிடைக்கவில்லை. அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த நாட்டில் உள்ள லஞ்சமும் ஊழலும். லஞ்சம், ஊழல் மற்றும் ஏழ்மை ஒழிந்தால் இந்த நாடு மிகப்பெரிய நாடாக, டாக்டர் அப்துல் கலாம் கண்ட கனவை நனவாக்கும் வல்லரசு நாடாக வர வேண்டும். அதற்காக இந்த மிகப்பெரிய பேரணியை இன்று நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ரோட்டரி கிளப் அங்கத்தினர்கள், பல்வேறு லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தைச் சேர்ந்த கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். இது ஒரு ஆரம்பம். ஆனால் இந்த ஆரம்பம் ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும். சுதந்திரம் வாங்கிய அன்று எல்லோரும் சொன்னார்கள் நாம் சுதந்திரம் வாங்க முடியாது என்று. ஆனால் வாங்கிவிட்டோம். அதேபோல இன்று நான் சொல்லுகிறேன், இந்த நாடு லஞ்ச லாவணியம் இல்லாத நாடாக மாறிவிடும். அனுமதியோ 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 லஞ்சம் ஊழலை அனுமதியோ லஞ்சம் ஊழலை அனுமதியோ வாங்காதே 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 லஞ்சம் தன்னை வாங்காதே லஞ்சம் தன்னை வாங்காதே. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் வெள்ளையர் அடிமையிலிருந்து விடுதலை பெற்றோம். இன்னும் நம் சமுதாயத்தை அடிமையாகவே வைத்துக் கொண்டிருக்கிறன. இதில் முக்கியமாக ஒரு பிரச்சனை லஞ்சம் என்ற பிரச்சனை. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் போதுமான விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வை கொண்டு வர இன்று நாங்கள் எல்லோரும் இங்கு கூடியிருக்கிறோம். இந்த வாக்கத்தான் மூலம் பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொடுத்து லஞ்சம் கொடுப்பதும் தவறு, லஞ்சம் வாங்குவதும் தவறு என்ற ஒரு முக்கிய கருத்தை நாம் சொல்ல விரும்புகிறோம். We have to remember one thing. It wasn't so some years back when we were young. Particularly Tamil Nadu was considered as one of the most honest and straight regions in our whole country. This deterioration has come about in the last couple of decades. Therein lies our hope. What has gone down can surely be picked up. The standards lost can be rebuilt. Our younger generation can be trained to once again be non-corrupt, honest, dedicated, devoted and patriotic. இந்தியா வெள்ளையர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றாலும் கூட இன்றைக்கும் ஊழல் பெருச்சாலையிடமிருந்து சுதந்திரம் பெறவில்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. மற்ற நாடுகளிலெல்லாம் ஊழல் இல்லையா என்பது கூட கேட்பார்கள். மற்ற இடங்களிலே ஊழல் இருக்கிறது என்று சொன்னால் கூட அவர்கள் தங்கள் கடமையை மீறி செய்வதற்காக தான் கேட்பார்கள். வேதனை என்னவென்று சொன்னால் இந்தியாவிலே மட்டும்தான் தன்னுடைய கடமையை செய்வதற்கு கூட, தன்னுடைய பணியை செய்வதற்கு கூட இங்கே வந்து பணம் கேட்கிறார்கள் என்பதுதான் மிகுந்த வேதனை. வாங்குபவர்களுக்கு பக்கம் எவ்வளவு குறை இருக்கிறதோ அதே அளவிற்கு கொடுப்பவர்கள் பக்கமும் இருக்கிறது. வருகின்ற சமுதாயம் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை இந்த இந்தியாவிலே படைப்பதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். ஊழலற்ற சமுதாயம் என்பது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்களாட்சி நடக்கின்ற இந்த நாட்டில் மக்களுக்கான எல்லா தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும் என்றால் நிச்சயமாக ஊழலற்ற சமுதாயம் இருக்க வேண்டும். தன்னுடைய கடமைகளை செய்வதற்காக கூட ஊழல் வாங்குகின்ற, கையூட்டு வாங்குகின்ற ஒரு சமுதாயத்தை தான் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அவேர்னஸ் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் இதில் அதிகமாக பங்கு பெற வேண்டும். இந்த மாதிரியாக ஊழலற்ற சமுதாயத்துக்கான போராட்டங்கள் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடமைக்கு காசு கேட்காதே, திருத்திடுவோம் திருத்திடுவோம். இந்த சுதந்திர இந்தியாவிலே நாம் ஒவ்வொருவருக்கும் வாழும் உரிமை உண்டு. அந்த வாழும் உரிமையை பெற்றுக்கொள்வதற்கு லஞ்சம் என்கிற அந்த கையூட்டு பழக்கம்
மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. நமது வருமானத்தை அது குலைக்கிறது, வாழ்க்கை நிலையை மாற்றுகிறது. இந்த நிலைமை மாறி நமது உரிமை பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்துள்ளோம். இதிலே இனிவரும் சமுதாயம் நமது உரிமையை பெற்று பேராண்மை பெற்று வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அவர்களை கொன்றே இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். தீரப்படை கூறப்பட்டதே தினம் தினம் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, அஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே. ஊழலதை ஒழித்திட ஒன்று சேர்ந்து பாடுபடு, ஊழலதை ஒழித்திட ஒன்று சேர்ந்து பாடுபடு. ஊழலை ஒழிக்கும் வரைக்கும் எங்கள் ரெண்டு கண்ணில் இல்லை ஊரக்கம். சபதம் ஏடு. சகோதரர்கள் எல்லாரும் நம்ம முன்னால ஊர்வலம் வர்றாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க எல்லாம் இங்க வந்து வரிசையில நிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீரப்படை கூறப்பட்டதே. It's very heartening to note so much of youngsters and people coming forward to against the corruption. It is not anti-corruption. We should have eradication of corruption. There is so much of girls and boys. It itself shows that we are for the cause. We have to fight against the corruption. எட்டதிக்கும் ஊழல் செய்யும் ஆட்சி, எட்டர்களை வாழுகின்ற காட்சி, கெட்டு கெட்டு நாடிருக்கும் வீழ்ச்சி, கேவலங்கள் கொள்ளுகின்ற மாட்சி. ஐயோ இது பரிதாபம், இது மடங்கி கிடந்தால் பரிகாசம். பொய்கள் தினமரசாடும், அவர் போட்டிடும் ஊழல் பேயாடும். சாட்டை எடுத்தொரு வேட்டை நடத்திட தீரப்படை, தீரப்படை கூறப்பட்டதே. தினம் தினம் தீமை ஒழிப்பதற்கு, தேசம் செழிப்பதற்கு, லஞ்சம் அழிப்பதற்கு, பஞ்சம் ஒழிப்பதற்கு தீரப்படை கூறப்பட்டதே. இன்று நாம் ஆரம்பிக்கும் இந்த இயக்கம் ஒரு ஆரம்பம். தமிழகம் எங்கும் இதே போல எழுச்சி பயணங்கள் நடைபெறும். வருங்கால இந்தியா உங்களுக்காக இருக்கிறது. நீங்கள் இன்று காட்டிய ஆர்வம் எங்களுக்கு தம்பு வந்திருக்கிறது. எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஊர்வலத்திற்கு வாக்கத்தான் வந்து இந்த ஊர்வலத்தினை சிறப்பித்தமைக்கு மாணவ கண்மணிகளுக்கும், மாணவ தோழர்களுக்கும், மாணவிகளுக்கும் ஃபேக்ட் இந்தியா சார்பாக எங்கள் அன்பான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறுவதற்கு முன்னால் நீங்கள் அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நான் சொல்லுவதை நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும். நான் லஞ்சம் வாங்கவோ லஞ்சம் கொடுக்கவோ மாட்டேன் மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். உறுதிமொழி இன்று எடுத்துக் கொள்ளுகிறேன். நாம் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதிமொழியை எடுத்தது போல் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் இந்த உறுதிமொழியை எடுத்தால் இந்தியா நிச்சயமாக வல்லரசாகிவிடும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. எங்களுடைய சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும், ஃபேக்ட் இந்தியா சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.